ஹாய் எவ்ரி ஒன் 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ 10th ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ 10th ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 28ஆம் தேதி பப்ளிக் எக்ஸாம். இன்னைக்கு டேட் வந்து 17. நான் வீடியோ அப்லோட் பண்றேன். இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 17. ஸோ நாளைக்கு 18ஆம் தேதியில இருந்து அடுத்து 28ஆம் தேதி எக்ஸாம். 10 நாள் உங்ககிட்ட வந்து டைம் இருக்குது. லாஸ்ட் 10 டேஸ். இந்த லாஸ்ட் 10 இது வரைக்கும் நீங்க படிச்சீங்க இல்ல, ஓகே அதெல்லாம் ஓகே, அதை விட்டுருங்க. படிச்சிருந்தா பெட்டர், வெல் அண்ட் குட். இன்னும் கூட நான் சொல்லியிருக்க மார்க்கை விட கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம். இல்ல நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் இப்போ நான் சொல்ற பிளானை ஃபாலோ பண்ணி நான் சொல்ற மாதிரி படிச்சீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 10 டேஸ் நீங்க ஹார்ட் ஒர்க், ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 ஹவர்ஸ், ஒரு 8ல இருந்து ஒரு 10 மணி நேரம் நான் சொல்றத டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நான் சொல்றபடி ஸோ டெஃபினெட்லி உங்களால வந்து 450 பிளஸ் மார்க் 500க்கு 450க்கு மேல எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு லாஸ்ட் 10 டேஸ்க்கான வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி இன்னும் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். இந்த சேனல்ல உங்களுக்கு தேவையான பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டடி பிளான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் எக்ஸாம் இன்னைக்கு 28ஆம் தேதி முடியுதா, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் லீவ் இருக்கோ அத்தனை நாளைக்கான ஸ்டடி பிளான், அதுக்கான என்ன படிக்கணும், அப்படி எப்படி என்னென்ன படிக்கணும், எந்தெந்த நேரம் சொல்லிடுவோம், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நாங்களே கொடுத்துருவோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் 10th ஸ்டூடெண்ட் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாஸ்ட் 10 டேஸ் நீங்க வந்து பண்ண வேண்டியது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா மொபைல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. லைக் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாக்குறீங்களா, உடனே நோட் பண்ணிக்கோங்க. புக்ல நோட் பண்ணிட்டு அந்த போனை தூக்கி ஓரமா போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதிகமா வந்து மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாடுறது கம்மி பண்ணிக்கோங்க. டிவி பாக்குறது கம்மி பண்ணிக்கோங்க. யாராவது சீரியல்ஸ் பாக்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இல்ல மூவிஸ் அதிகமா பாக்குறவங்க அப்படி இருந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த், இப்பல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் முடியிற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க எனக்காக ப்ளீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டடி பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் 5 சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. அடுத்தது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்டு, புக் பேக் ஒன் வேர்டை வந்து தரவா படிங்க. நிறைய பேர் வந்து ஒன் வேர்டுல கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக்கு 1 மார்க் கொஸ்டின் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப கேட்கிற கொஸ்டின்ல 95% கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் தான். லைக் 1 வேர்ட்ல சொல்றேன். மற்றது வந்து 99% புக் பேக் தான் கேட்பாங்க. 2 மார்க், 4 மார்க், உங்களுக்கு தமிழ்னா 3 மார்க், அதே மாதிரி 8 மார்க் கொஸ்டின்ஸ், சயின்ஸ் 7 மார்க், சோசியல் சயின்ஸ் 5 மார்க், 8 மார்க். ஸோ இது எல்லாமே 99% புக் பேக் தான் கேட்பாங்க. பட் ஒன் வேர்டை பொறுத்தவரை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 14 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ ஒன் வேர்டு, ஸோ அதுல 12 கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து புக் பேக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 95%க்கு மேல புக் பேக் தான் கேட்கறாங்க. ஸோ அதனால புக் பேக் ஒன் வேர்டை ஃபர்ஸ்ட் ஆல் த சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், கல்வி மினியோடது. ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்து நீங்க வந்து மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப், மாடல் கொஸ்டின் பேப்பரோடைய பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் வேர்டு ஒரு ஹாஃப் டே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் வேர்டு இல்ல 5 சப்ஜெக்ட்ங்கிறப்போ 1 டேயோட ஃபுல்லா டைம் எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. ஏன்னா முழுசா எல்லா சப்ஜெக்ட்லயுமே மோர் தென் 10 மார்க்ஸ் ஒன் வேர்ட்லேயே வருது அப்படிங்கிறப்ப டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. 1 டே ஃபுல்லா ஒன் வேர்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிருங்க. புக் பேக் மட்டும் புக் அண்ட் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், பாத்துக்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 5 சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அப்லோட் பண்றோம்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுல நான் வந்து எப்படி ஒரு இதை வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் மீன்ஸ் அது வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து வருதா, காலேஜ் அந்த சிலபஸ்லயுமே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கானு செக் பண்ணுவேன். ஸோ அது இம்பார்ட்டன்ட்னா ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லைக் ப்ரீவியஸ் இயர் மெயினா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின், அப்புறம் சம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், அந்த மாதிரி அந்த ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்களான்னு பார்ப்பேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா இருக்குதா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா, அண்ட் தென் அது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினான்னு பார்ப்பேன். ரிப்பீட்டட் மீன்ஸ் இப்போ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துருச்சு, அதில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி அதை செக் பண்ணுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
அந்த கான்செப்ட் பேஸ்டு அந்த கான்செப்ட் சேம் லைக் தட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் அந்த டைட்டில் எதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் வச்சுதான் வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டா இல்லையான்னு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஸோ அதனால நீங்க தைரியமா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எப்பவுமே வந்து அந்த மார்ச் மந்த் நடக்கும்ல பப்ளிக் எக்ஸாம். ஸோ அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதில் குறிப்பா நீங்க வந்து மார்ச் 2023 2022 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் 2020 வந்து கோவிட்ல நடக்கல 19. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தென் ஜூன் மந்த் கொஸ்டின். ஜூன் மந்த் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ இந்த 2023 மார்ச்ல ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா ஃபெயிலியருக்கு வந்து ஜூன்லையும் ஆகஸ்ட் செப்டம்பர்லயும் ஒரு 2 அரியர் எக்ஸாம் நடக்கும் 2 டைம். ஸோ அந்த அரியர் எக்ஸாமோடைய கொஸ்டின் அதுல ஜூன் மந்த்ல நடக்கிற அந்த அரியர் எக்ஸாம் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து எல்லாமே நடந்தது, கோவிட் டைப்லயுமே நடந்துச்சு. ஸோ அதனால அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 8 ஹவர்ஸ்ல இருந்து 10 ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. நீங்க நான் சொல்றேன் ஸ்கூல் போகணும் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஸ்கூல் போனாதான் படிக்க முடியுதுன்னா ஸ்கூல் போங்க. இல்ல வீட்டுல இருந்து படிக்க முடியும் அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல வரைச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் தி டே உங்களுடைய மார்க் வந்து அவங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வேர் இஸ் யுவர் கன்வீனியன்ட் பிளேஸ், உங்களுக்கு எங்கே கன்வீனியன்ட்டா இருக்குதோ ஸோ அங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. மூக் டெஸ்ட் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆர் நானே சம் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஸோ இதுதான் மேஜர் திங்ஸ் யூ ஹேவ் டு கவர் லாஸ்ட் 10 days. 450+ எல்லாம் ஆர்டர் பண்ணணும். அட்லீஸ்ட் 10 hours ஆகுது படிக்கலாம். அட்லீஸ்ட் 10 hours. அட்லீஸ்ட்ங்கிறப்ப நீங்க மேக்ஸிமம் 12 hours படிச்சாலும் ஓகே தான். வெரி குட். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து சொல்றேன். இப்போ தமிழ்னு பார்க்கல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த நெடுவினா செய்யுள்னு கிடையாது, ஒரு என்னடைய எல்லாமே துணை படம் சேர்த்து தான் நெடுவினா சிறுவினா அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த இலக்கணத்துல உள்ள 5 mark கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. குருவினா ஈஸி தான், அதோட லாஸ்ட் டைம் கூட பாத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கிலீஷ் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், மெமரி போயம், அந்த 5 mark கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லைக் சம்மரி, நோட்ஸ் மேக்கிங், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ லெட்டர் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்க்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மினி மெட்டீரியல் இருக்கு, நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு மெட்டீரியலா நான் வச்சு செக் பண்ற லிங்க் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இருக்காது, ஆஃப்டர் 2 days நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுறேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், இப்போ மேக்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ப்ராப்ளம் அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரு நோட்ல தனியா எழுதிட்டு அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபார்முலாஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிக் கொஸ்டின் 5 mark கொஸ்டின் நான் சேனல்ல தனியா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ அந்த 5 mark கொஸ்டின்ஸை மட்டும் வந்து தரவா வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆஃப்டர் த 2 mark வந்து அதில் நீங்க 2 mark படிக்கல ஓகே, ஓரளவு ரீட் பண்ற மாதிரி படிச்சாலும் ஓகே, பட் 5 mark படிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எழுதி பாருங்க. அதுக்கு ஏன்னா எக்ஸாம் டைத்துல இருக்க எழுதியோட நம்மளால ரிவிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ எழுதி பார்க்க முடியாது. ஸோ இப்பவே வந்து நல்லா எழுதி பாருங்க. சயின்ஸ்ல நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லிடுறேன் கம்பல்சரியில கேட்கறது. அதை தாண்டி நான் சொல்லியிருக்கேன் 4 mark and 7 mark கொஸ்டின்ஸ் 2 mark இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோசியல் சயின்ஸ்ல 5 mark and 8 mark ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆஃப்டர் 2 mark நான் சொல்லலாம். எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு சில சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணி எல்லா சப்ஜெக்டும் அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு இந்த லாஸ்ட் 10 daysக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்றேன் அகைன். ஸோ மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோ அப்லோட் பண்ணோன்னே அதோட PDF வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணலாட்டி கல்விமணின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கல்விமணி அஃபிஷியல் வரும். ஸோ மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் சம் மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.